வாயே, என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, 8 நாள் பூ வாங்கின்னு போலான்னு வந்தேன். உனக்கு அதுக்கு 8 நாளுக்கு பூ? 8 நாள் 8 ரூபாய்க்கு வாங்கின்னு போலாமே. உன் கையால தொட்ட பூனா வாஜனை சும்மா தானா? என்னையா உடம்பு எப்படி இருக்குது? சமயத்துல உன்னை நினைக்கும் போதெல்லாம் ஒரு சுத்தி அழிச்சுனே போறேன். ஆனா நிதாம தேத்தினே வரேன். இப்படியே போதியம் போய்ப்பு. பார்த்து பேசு, என் மச்சானுக்கு தெரிஞ்சிட போகுது. அதான் ஓ மச்சான். அரப்பாவி, என் மச்சானுக்கு தெரியாது. அவர் தான் என் கத்திரி வெட்டு மாறி. என்னடா ஜகா வாங்குற? எந்திரிடா, எந்திரி எந்திரி. இப்படி வா, இப்படி. ஏண்டா கைய கீழே போடுறா. வணக்கம்மா. ஏண்டா நீ தானே அந்த மைனர் ரூட்ல வேலை செய்யற? ஆமா, நான் தான். அந்த வட்டாரத்துல கூட உன் கொடி தான் பறந்து வச்சாரு. பறக்கட்டும். ஆமா, நீங்க எங்க வந்து? பூ வாங்க வந்துக்கிறார். நீங்க சொல்றீங்களா உங்களுக்கு? ஏண்டா நீ ஒண்டி கட்ட உனக்கு என்னத்துக்கிட்ட 8 அணா பூவு? என்னதுவா ஒண்டி கட்டன்னு சாமி பூஜை கிடையாதா? சாமி விடுங்க, தெரிக்காதடா. என்னடா பாக்குற? முடறா தாவடிக வந்துட்டு இவரு பூ வாங்க வந்தாங்க பெரியவரு. நெஞ்சிருக்கா மஞ்சா சோத்த கழட்டிட்டு வந்தான். நீ விட்டடவா? அவனை அடிச்சுனா அவனுக்கு பேர் இல்ல மச்சான். ஆவாஸ் கொடுத்து அவுட்டு. நான் எதுக்கு தெரியுமா வந்தேன்? இந்த பூ சமாச்சாரம் கூட முக்கியம் இல்ல. ஆனா இந்த அறுப்புக்கார ஆரம்பம் இல்ல, அவன் சொன்னான் என்னடா அந்த உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்டு சொல்லிருக்கான். ஒண்ணு இல்ல, அன்னைக்கு என்னமோ மார்க்கெட்ல தடிக்க கீழே வந்துட்டாராம. அது என்னமோ நீதான் கீழே தள்ளி விட்டு அடி அடி நடிச்சு அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டேன்னு ஊர் ஜனங்கள்லாம் உன்னை கூட்டி வந்து மாலை போட்டாங்களாமே. அதுக்காண்டி ரொம்ப கோவமா இருக்கான்ப்பா. உன்னை சவாலு கூப்பிடுறான் அவன். என்னையா உளர்ற நீ? நான் ஏன் உளர்றேன்? அந்த ஆளு கேட்க சொன்னதை வந்து கேட்கறான். அவ்வளவுதான். என்னடா மாறி என்னடா பெரிய கொம்பா? சீமான் வந்து அவனை கோதாமையில கூட்டாடா ஒரே குத்துல அவனை எமலாவத்துக்கு அனுப்புறேன் சொல்றான் அவன். ஒண்ணு உன் கத்திரிப்படி முன்னால அவன் நிக்க மாட்டான் எனக்கு தெரியும். சமாச்சாரி பேசாம சவாலு கொத்துக்க. இன்னைக்கே கூட்டியாட்டா? நீ என்னத்தை கூட்டியாரு? அவனை எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கணும் நம்ம. வந்து இப்ப நம்ம பேசிக்கணுமே, இதை நீ ஒண்ணும் கண்டுக்காத. அவன் வந்து அதாவது தெரிஞ்சுக்கணும்னா சுதாச்சிக்குவான். ஜோர் இருக்காது, ஒண்ணு கண்டுக்காது. பேசுறது ஒண்ணு சொல்லாத. நல்லா தெரியும். பூ அங்க வருது. இனிமே பூஜையே விட்டோம். மச்சான் நிஜமாவே சண்டைக்கு போ. போயிட்டு இருக்கியா? ஆமா ஆமா. எங்க உன்னை கண்ணிலே காண்றது இல்ல? நான் உன் வீட்டுக்கு கூட வந்திருந்தேன் தெரியுமா? தெரியும். நீ எங்க வீட்டுக்கு வர்றதை பத்தி எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. ஆனா என்ன தயக்கம்? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட எப்படி சொல்றதுதான். பரவாயில்ல, சும்மா சொல்லப்பா. என்ன ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டியா? பிரின்சிபல் என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல, எங்க அப்பா ரொம்ப கண்டிப்பானவர். அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. அது என்னமோ தெரியல, நீ எங்க வீட்டுக்கு வர்றது அவருக்கு அடியோட பிடிக்கல. அதனால அவ்வளவுதானே. இட்ஸ் ஆல்ரைட். பெரியவங்க எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இனிமே நான் உங்க வீட்டுக்கு வரல. ஓகே, தேங்க்ஸ். நீ என்ன பாக்கணும்னா ஃபேக்டரிக்கே வந்துரு. அப்ப நேரமாச்சு, நான் வரட்டுமா? வர்றேன். ஜானகி, கரெக்டா சொன்ன நேரத்துக்கு வந்துட்டியே. இந்த லெட்டர் எதுக்காக எனக்கு எழுதணும்? உன்னை சந்திக்கிறதுக்காக. ஏன் சந்திக்கணும்? உன்னோட பேசுறதுக்காக. ஏன் பேசணும்? வந்து 2 பேரும் மனம் விட்டு பேசினா தானே ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஏன் புரிஞ்சுக்கணும்? அப்பதானே நமக்குள்ள பிரியம் ஏற்படும். பிரியம் ஏற்பட்டா? பிரியம் ஏற்பட்டா காதலிக்க முடியும். காதலிச்சா கல்யாணம் செய்ய முடியும். கல்யாணம் செய்தா வாழ்க்கை நடத்த முடியும். ஐயோ, ஏன் இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிடுவாரு. யார் தோலை? 2 பேர் தோலையும். உங்க அப்பா என்ன அவ்வளவு கோவக்காரரா? எங்க அப்பாவுக்கு கோபம் வந்தா துப்பாக்கி எடுத்து சுட்டுருவாரு. சுடட்டுமே. ஜானகி, உனக்காக, உன் மேல இருக்கிற காதலுக்காக நான் எதையும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஜானகி, உண்மையை சொல்லு. என் மேல உனக்கு ஆசை இல்லையா? எனக்கு தெரியாது. என்ன நீ நேசிக்கலையா? தெரியாது. என்ன நீ காதலிக்கலையா? தெரியவே தெரியாது. சரி, அப்ப இப்படி வா.
வாயேன். அப்படியே நில்லு. இப்ப நான் சொல்றத சொல்லணும். என்ன? பிள்ளையார் சாட்சியா? பிள்ளையார் சாட்சியா? நான் உங்களை காதலிக்கல. ஏன் தயங்குற? மனசுல இருக்க சொல்ல. சொல்லு. காதலி. ரியலி? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். தன் கண்ணனை தேடுகிறாள், மன காதலை கூறுகிறாள். தன் கண்ணனை தேடுகிறாள், மன காதலை கூறுகிறாள். இந்த அண்ணனை மறந்து விட்டாள் எனும் அதனையும் கூறாயோ? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். என் அருமை தங்கையே, உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கள்வன் யாரோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் என்கிட்ட சொல்ல மாட்டியா? மாட்டேன். ஓஹோ, என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு உண்மை தெரியாமலா போகுது? முன்னமே அண்ணன்கிட்ட சொல்லாம போனமேன்னு பின்னாடி வருத்தப்பட போறேன். கொஞ்சம் வழி விடுறீங்களா? சோழாசனம் கத்துறனே கேப்பாரு இல்லையா? என் ரூம்ல என்னடா அதெல்லாம்? எது உங்க ரூம்? அம்மா
அம்மாக்கு இந்த ரூம் ஒழிச்சு கொடுக்க சொல்லி பெரிய உத்தரவு போட்டிருக்காரு. காலி பண்ணிடுவோமா? யார் அவங்க? இது நேரடியா என்னையே கேட்கலாமே. ஐயாக்கு பெண்கள்னா என்ன கூச்சம், நிமிந்து பார்க்க மாட்டாரு, துணிஞ்சு பேச மாட்டாரு. நான் அண்ணிய பெண் இல்லத்தான், உங்க அத்தை மகன். அந்த முன் ரூம் சுத்தம் செய்து அத்தா. அம்மா மல்லிகா, என்னம்மா இந்த இடம் சௌரியமா இருக்கா? ரொம்ப வசதியா இருக்கு மாமா. பிரபு, மல்லிகாவை விசாரிச்சாடா? அத்தா ரொம்ப வெக்கப்படுறாரு. அவன் வெக்கப்படவே மாட்டானே. டேய், அவகிட்ட உனக்கு என்னடா குச்சம்? சின்ன வயசுல நீ பார்த்ததில்ல? ஓ, பாத்திருக்கேன். அவ அப்பா கூட அவளை அடிக்கடி அழுமுஞ்சி தானே கூப்பிடுவாரு. உங்களை கூட தான் உங்க அப்பா அராக்கட்டேன்னு கூப்பிடுவாரு இல்ல மாமா? நீதாம்மா அவனுக்கு சரியான ஜோடி. போங்க மாமா. என்னம்மா வெக்கம்? நாளைக்கு அவனை கல்யாணம் செஞ்சுக்க போறது நீ தானே? அப்பா என்னப்பா இது? ஏண்டா, அவதான்டா இந்த வீட்டுக்கு மருமக. திடீர்னு இப்படி முடிவு செஞ்சா எப்படிப்பா? திடீர்னு செஞ்ச முடிவு இல்லடா, அவ பிறக்கும் போதே உனக்கு தானே. அப்பவே நல்ல காலம், அப்பவே கல்யாணத்தை செஞ்சு முடிக்காம விட்டீங்களே. கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம எடுத்ததுக்கெல்லாம் குதர்க்கமா பேசிக்கிட்டு இருக்கேடா. இப்ப அப்படித்தான் மாமா இருப்பாரு. போக போக எல்லாம் சரியா போயிடும். ஹலோ, 7163 பிரபு வீடு. நான் தான் வேலைக்காரர் சோனாசம் பேசுறேன். நீங்க யாரு? என்ன வேணும்? யாரு? ஜானகியா? அவசரமா பேசுறவா? இதோ வந்தேன். நாள் பூரா இதே தொல்லையா போச்சு. நீங்க ரெண்டு பேரும் சீரும் சிறப்புமா இருக்கணுங்கிறது தான்டா என் ஆசை. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா வீட்டுக்கே ஒரு கலை. என் உடம்பு சரியில்லாத இந்த நிலைமையில இவ இங்க வந்ததுக்கு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு தெரியுமாடா? நீங்க கவலைப்படாதீங்க மாமா, உங்களை கண்ணு கருத்துமா நான் பாத்துக்கிறேன். என்ன ஒண்ணு இல்ல, இந்த இது இந்த மேடையில போன் வந்தது. போனா வர்றேன். உங்களுக்கு நீங்க உட்காருங்க. சின்னையாக்கு வந்தது. யாரா வண்ணா? ஜானகி. ஜானகியா? ராமன். ஜானகி ராமன். ஓ, ஜானகி ராமனா? ஜானகி ராமப்பா.